ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை 30/11/2025 விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:14 சூரிய அஸ்தமனம் மாலை 5:40 இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை இன்றைய நாளிலே வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் நல்ல சுப முகூர்த்த நாள். இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொண்டு, நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே எல்லா விதமான சுபகாரியங்களையும் தொடங்கலாம். குருவை தரிசிக்கலாம். வியாபாரம் புதிதாக தொடங்கலாம். விவசாயம் செய்ய முயற்சிகளை தொடங்கலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். இப்படி எல்லா விதமான சுபகாரியங்களையும் செய்ய அருமையான ஹோரை இந்த ஹோரை. கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை சனி ஹோரை. நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரத்திலே எந்த விதமான முக்கிய முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. பயணங்களை தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:08 வரை உத்திரட்டாதி, அதன் பிறகு ரேவதி. இன்றைய திதி இன்று மாலை 4:28 வரை வளர்பிறை தசமி, அதன் பிறகு ஏகாதசி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டமும் சிம்ம ராசிக்கு சந்திராட்டமும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே நீல நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலக வாய்ப்பிருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். பேசுகின்ற பேச்சிலே கவனமாக இருங்கள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எல்லா விதத்திலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை பெறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மொத்தத்தில் எல்லா விதமான முயற்சிகளும் நிறைவேறுகின்ற நல்ல நாள். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். தெளிவடைகின்ற நல்ல நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ஆகப்பட்டவர் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். சகோதர வகையிலே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும். கடந்த நாட்களிலே இருந்த சந்திராட்டம பாதிப்புகள் விலகும்.
புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் ஏற்படும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சந்திரன் இன்றைய நாளிலே ராசிக்கு 8ஆம் இடத்திலே வருகின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4லே இருக்கின்றார். இன்று தொடங்கி சந்திராஷ்டமம் ஒரு 2 நாட்களுக்கு உங்களுக்கு மனம் அலைபாயும். அந்த மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமான முடிவுகளிலே முக்கியமான பிரச்சனைகளிலே எந்த விதமான முடிவுகளையும் எடுக்காதீர்கள். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். ஆக இந்த சந்திராஷ்டமம் இருக்கின்ற இந்த 2 நாட்களிலே நீங்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். பழைய கடன்கள் உங்களுக்கு சற்று அச்சுறுத்தலை கொடுக்க வாய்ப்பிருக்கின்றது. ஆகவே எல்லா விதத்திலும் நிதானமாக கவனமாக இருக்க வேண்டும். கோபப்படாதீர்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியது சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நாள். சிறப்பான நாள் இது. ஆதித்ய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை போல அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி நலம் காண வேண்டும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் காரிய தடைகள் எல்லாம் விலகி வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உங்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கும். உங்களுடைய வயதுக்கு உங்களுக்கு என்ன நல்லது நடக்க வேண்டுமோ அது நடக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே முக்கியமான தேவை மனதிலே நிம்மதி, சண்டை சச்சரவு இல்லாத வீடு. இவையெல்லாம் இன்றைய நாளிலே உங்களுக்கு சாதகமாக அமைகின்றது. ஆகவே உற்சாகமாக இருங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.
மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். பயணங்களின் மூலம் லாபங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள் இன்றைய நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திடீர் பண வரவு உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்களும் முன்னேற்றமும் வரக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிதாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். சிறப்பான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வேலை வாய்ப்புகள் ஏற்படும். செய்கின்ற தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி ஏற்பட்டு மனதிலே சந்தோஷம் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மீனராசினருக்கு என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்க வேண்டும். சூரிய பகவானை வணங்கினால் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். எல்லோருக்குமே இஷ்ட தெய்வம் என்பது இருக்கும். ஒருவருக்கு விநாயகரை பிடிக்கும், ஒருவருக்கு பெருமாளை பிடிக்கும், ஒருவருக்கு அம்மனை பிடிக்கும். இப்படி இஷ்ட தெய்வ வழிபாடு உண்டு. ஆனால் எல்லோருக்குமே பொதுவானது அவரவர்களுடைய குலதெய்வம். குலதெய்வத்தை முதலிலே நினைக்க வேண்டும். இப்போது கார்த்திகை மாதம் உதாரணத்துக்காக சொல்கின்றேன். ஐயப்பனுக்கு மாலை போட போவதாக இருந்தாலும் முதலிலே குலதெய்வத்தை வணங்க வேண்டும். குலதெய்வத்தை வணங்கிவிட்டு பெற்றோரை வணங்கி அதன் பிறகுதான் ஐயப்பனுடைய சன்னதிக்கு சென்று துளசி மாலையை ஏற்க வேண்டும். குலதெய்வம்தான் நான் அழைத்தவுடன் முதலிலே வருகின்ற தெய்வம். சரி, இந்த குலதெய்வத்தினுடைய சக்தியை நம்முடைய இல்லத்திலேயே வைத்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஒரு எளிமையான உபாயம் இருக்கின்றது. இதனை செய்தால் இந்த குலதெய்வத்தினுடைய சக்தியானது நம்முடைய இல்லத்திலே எந்நேரமும் இருக்கும். நல்ல ஒரு ஆகர்ஷணம் இருக்கும். வீட்டிலே நிம்மதி இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். இதனை செய்து பார்ப்போம். மஞ்சள், மண், சந்தனம், குங்குமம், விபூதி, சாம்பிராணி, அடுப்பு கறி இவை எல்லாவற்றையும் சிறிதளவு எடுத்து ஒரு சிகப்பு துணியிலே வைத்து முடிச்சு போட்டுவிட வேண்டும். வாசற்படி இருக்கின்றதல்லவா, அந்த நிலைப்படியின் மையத்திற்கு மேலே சுவரிலே ஆணி அடித்து அதிலே முடிந்து வைத்த துணியை ஆணியிலே பக்தியோடு கட்டிவிட வேண்டும். கட்டிவிடுவதோடு மட்டுமல்லாமல் தினந்தோறும் அதற்கு கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும். அப்படி காட்டி வந்தால் குலதெய்வத்தினுடைய சக்தி என்பது நம்முடைய இல்லத்திற்கே வந்துவிடும். அதேபோல் வெற்றிவேர் சிறிதளவு, பச்சை கற்பூரம் சிறிதளவு, ஏலக்காய், பன்னீர் இவை எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து ஒரு கலச சொம்பிலே போட்டு பன்னீர் எந்த அளவோ அதே அளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும். ஒரு பாட்டில் பன்னீர் ஊற்றுகின்றீர்கள் என்றால் அதே அளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும். சொம்பை சுற்றி, சொம்பு என்பது எவர் சில்வரிலே இருக்கக்கூடாது, பித்தளையிலே தான் இருக்க வேண்டும். பித்தளை அல்லது செம்பு இருக்கலாம். அந்த செம்பிலே தான் இந்த நீரை ஊற்றி இவற்றையெல்லாம் போட்டு
நல்ல அருகிலே அந்தணர்கள் இருந்தால் அவர்களை வைத்து செம்பிலே நூல் சுற்றலாம். நூல் சுற்றத் தெரியாதவர்கள் பட்டு துணி இருக்கின்றதல்லவா, அதனை அந்த கலசத்திலே மேலே சுற்றி கட்டிவிட்டு இதனை வைக்க பூஜை அறையிலே வைக்க வேண்டும். எப்படி வைக்க வேண்டும்? ஒரு பலகையை வைக்க வேண்டும் பூஜை அறையிலே. அந்த பலகையை வைத்து வாழை இலை வைத்து அதிலே பச்சரிசியை நிரப்பி அதன் மேல் கலச சொம்பை வைத்து அதன் மேல் வாழைப்பூ வைக்க வேண்டும். நுனிப்பகுதி மேல் நோக்கி இருக்க வேண்டும். வாழைப்பூ இருக்கின்றதல்லவா, அதனை வாழைப்பூவிற்கும் கலசத்திற்கும் இடையிலே மாவிலை அல்லது வெற்றிலையை சுற்றி வைத்து அதன் மேல் வாழைப்பூவை வைக்கலாம். வில்வ இலை அல்லது ஊமத்தம்பூ, கிராமங்களிலே இந்த பூ நிறைய கிடைக்கும். ஆக இந்த பூவை வைத்து வில்வ இலை அல்லது ஊமத்தம்பூவை வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். வாழைப்பூ 3 நாட்கள் வரை கெடாமல் இருக்கும். இந்த பூஜை 3 நாட்கள் தான் செய்ய வேண்டும். மேலும் தொடர்ந்து செய்ய விரும்புபவர்கள் வாழைப்பூவை மட்டும் மாற்றி வைத்துவிட்டு மற்றவை அப்படியே செம்பிலேயே இருக்கலாம், பூஜையை தொடரலாம். வாழைப்பூ மட்டும் புதிதாக வைத்துக் கொள்ளலாம். 3 நாட்களுக்கு ஒரு முறை வைக்கலாம். அந்த வாழைப்பூவை சமையல் செய்து சாப்பிட்டு விடலாம். இப்படி பூஜையை செய்தால் அந்த வீட்டிலே குலதெய்வத்தினுடைய அருள் தங்கும். கலசத்திலே உள்ள நீரை வீட்டிலே தெளித்துவிட்டு குளிக்கும்போது அந்த தண்ணீரை சேர்த்து நாம் குளித்து விட வேண்டும். இந்த பூஜைக்குரிய மந்திரம் என்று பார்த்தால் எல்லா பூஜைக்குமே மந்திரம் இருக்கின்றதல்லவா, இந்த பூஜைக்குரிய மந்திரம் ஓம் பவாய நம, ஓம் சர்வாய நம, ஓம் ருத்ராய நமக, ஓம் பசுபதையே நம, ஓம் உக்ராய நமக, ஓம் மகாதேவாய நம, ஓம் பீமாய நம, ஓம் ஈசாய நம. மிக எளிதான மந்திரம், எல்லோரும் சொல்லலாம். இந்த மந்திரத்தை தினமும் 11 முறை காலையும் மாலையும் கூறி இந்த பூஜையை செய்து வந்தால் நாம் எண்ணிய காரியம் நமக்கு நடக்கும். அதோடு குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக நம்முடைய இல்லத்திலே இருந்து நம்மை வழி நடத்தும். ஆகவே இதனை செய்து பாருங்கள். குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு என்றென்றும் கிடைக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். துன்பம் என்பதே உங்களை அணுகாது. குலதெய்வம் அருகிலே இருந்து விட்டால் நாம் யாருக்கு பயப்பட வேண்டும்? குலதெய்வத்தினுடைய அருள் இருந்து விட்டால் அந்த இல்லத்திலே எதிர்மறை சக்திகள் வராது. நம்ம யாரும் பில்லி, ஏவல், சூனியம் போன்றவை செய்ய முடியாது. ஆகவே இவற்றை முறையோடு செய்து குலதெய்வத்தினுடைய அருளை இல்லத்திலேயே வைத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.